பெரியப்பா என்னடா? இல்ல ஜான் வரா முதல்ல கீழே இறங்கல. ஆமா, நம்ம விட்டு சித்திரப்பத்து எங்க ஆளே காணோம். பெரியப்பா அதான் நான் கேட்க வந்தேன். நமக்கு இன்சிடென்ட் எங்க? இல்லே அவன் ஏதோ ஊம வேலை பார்க்கான்னு நினைக்கிறேன். ஆளே காணல. அவன் கையும் காலி நீ சும்மா இருக்குமா? இல்ல பெரியப்பா, அண்ணன் ஏதோ பெரிய சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆளே காணோம். அது என்ன சாமுங்க? அவன் மும்மரமா அவனும் போட்டாட்டி வேலை பார்த்துட்டு எடுக்காவ மொய் போனா எல்லாம் எடுத்து வரைக்கும் வைக்கணும்ல, அதான் எடுத்து வச்சுட்டு இடந்தான். கல்யாணம்னா பிள்ளைக்கு ரொம்ப பொறுப்பு வந்துட்ட. அதானே முன்னால ஒரு வேலை பார்க்க சொன்னா பார்க்க மாட்டான். இப்ப பொண்டாட்டி வந்தானே ஆட்டோமேட்டிக்கா வேலை பார்க்கான். அது கண்ணி தான்ப்பா காரணம். அவங்க பொறுப்பா இருக்காங்கல்ல, அதான் ஆட்டோமேட்டிக்கா மாறிட்டான். உண்மைதான்டா, ஏழை மாதிரி ஒரு பிள்ளைய பார்க்கவே முடியாது. ஒரு வாரமா கடந்து வேலை பார்த்துட்டு எடுக்கு இன்னும் உட்கார்ல அந்த பிள்ளை. அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? மத்தனெல்லாம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வான் அந்த கிங்ஸின்னு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், பைய உள்ள ஆளையே காணல. இல்ல நீ தூங்கலையா? மணி என்னாவது? போய் தூங்க போ. இல்லண்ணே தூக்கம் வரல. என்ன ஏ தோற நீ தூங்கலையா? இல்லண்ணே தூக்கம் வரல, பிறகு தூங்கிக்கிடுத. அது சரி, நம்ம வீட்டுல சீமபுத்திரம் உண்டு, அவன் எங்க? அதானே, உண்மையிலே எங்க போயிருக்கான்? வேலை எதுவும் பார்த்திருப்பான், அசதியா இருந்திருக்கும், அதான் படுத்துட்டானே என்னமோ. வேலை அவன் அவன் தான் ஸ்டேஜ் விட்டு இறங்கவே இல்லையே. அது ஸ்டேஜ்ல பாதுகாப்புக்கு நின்றுப்பானோ என்னமோ. என்ன நினைச்சாலும் பெரியப்பா, அவன் ஸ்டேஜை விட்டு இறங்கி நான் பார்க்கவே இல்லை. எத்தனையோ பேர் கிங்ஸ் எங்கன்னு வந்திருக்கவங்க எல்லாம் கேட்டாங்க. இந்த போறேன்னு சொல்லுவான், ஆனா அந்த ஸ்டேஜை விட்டு அவன் இறங்கவே இல்லை. ஈஸியா யாராவது கூத்திட்டு போயிருவாங்கிற பயம் வந்துட்டு என்னமா. இல்ல இப்ப எங்க போயிருக்கான்? டக்கு அந்த பயிலுக்கெல்லாம் ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணுடா. சமக்க முடியட்டும், வரிசைக்கே முடிச்சிருவான். யாருக்கும் முடிதோ இல்லையோ, இந்த சித்திரப்புத்தனுக்கு முடிச்சாதான் நல்லா இருக்கும். என்னமோ பண்ணுதானே. என்ன அவன் என்ன பண்ணான்னு பாத்துட்டு வருவான். ஏதாவது வில்லங்கத்துல மாட்டிக்கிட போறான். வா. யாரு? அவரு எந்த தப்பு பண்ணாலும் தடையமே இருக்காது. முதராத்திரி தூக்கம் ஏது ஓ சிவராத்திரி. ஐயோ, இன்னும் நிறைய தூவி போட்டுருவான். இன்னைக்கு சிவராத்திரி தான், போய் கூட்டு வருவோம். ஐயோ, இந்த பூ இங்கே இருக்கட்டும். அப்பா ஐயோ போடா, எனக்கு வெக்கமா வருதே. ஐயோ நல்லாத்தான் இருக்குது. உடனே போய் கூட்டிட்டு வந்துடணும். எதுவும் தெரியாத மாதிரி காட்டிக்கணும். பெசல்ல ஏற்பாடு பண்ணது யாருக்கும் தெரியக்கூடாது. என் முகத்துல எதுவும் தெரியலையே. சச்ச, அது எப்படி தெரியும்? எதையும் காட்டிக்க கூடாது. இந்த கவின் போய் கண்டுபிடிச்சிருவான். இல்ல இல்ல, சோர்வா போற மாதிரி போயிடுவான். தூக்க கலப்புல போன மாதிரி போவோம். அப்பதான் பை உள்ள கண்டுபிடிக்க மாட்டான். நம்ம வீட்டு ஆட்கள்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களே. நம்ம வீட்டு ஆட்கள் ரொம்ப திறனவங்களோ, எப்படி கண்டுபிடிக்காங்க? ரொம்ப தூக்க கலப்புல போன மாதிரியே போனோம். இது கரெக்டா இருக்கும். கொட்டாரி விட்டுட்டே போனோம்னா சந்தேகம் வராது. இல்ல நான் இங்க பண்ணி வச்சிருக்க ஏற்பாடு ஃபுல்லா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதே, சிரிச்சே என்ன நோக்கடிச்சிருவாங்க. அண்ணன் மொழி ஒண்ணு சரி இல்லையே. ஆஹா, கவின் பையன் நம்ம முகத்தை தான் பார்க்க. என்ன யாரும் தூங்கலையா? ஆஹா, அப்படின்னா அண்ணன் இன்னமும் வேலை பார்த்துட்டு தான் வந்திருக்கான். திருட்டுத்தனம் அண்ணன் முகத்துல தாண்டவம் ஆடுது. அவனுக்குத்தான் போய் சொல்ல வராத. இவன் கூட பிறந்தானா பிறந்துட்டு என்ன படுத்துற பாடு. இவனுக்கு இப்பெல்லாம் தூக்கம் வராத. ஐயோ, எல்லாம் இந்த வீட்டுல சந்தேகப்படுது. எப்படி பார்த்தாலும் நடிக்க முடியல. என்ன யாரும் தூங்கலையா? ஏன் எங்களை தூங்க வச்சுட்டு நீ என்ன பார்க்க போற? என்ன என்ன இல்லடா, நாங்க தூங்கினதுக்கு அப்புறம் உனக்கு என்ன வேலை? நீ எங்க கூட தூங்க வாங்க. இன்னைக்கு சமயம் இருக்கும் பொழுது சித்திரபுத்திரன் சிக்கிட்டான். என்னமோ வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். திருட்டு மொழி தாண்டம் ஆடுது. எங்கடா போயிருந்த? இப்போ உண்மை சொல்றானு பாப்பா. கல்யாண மண்டத்துல ஏகப்பட்ட வேலைனே, ஒரே அசதி. எனக்கு தூக்கம் வருதுனே. நீதான் ஸ்டேஜ் விட்டு இறங்கவே இல்லையே, உனக்கு என்ன தூக்கம் வருது? நம்மளை காப்பாத்தனா பெரியப்பா மட்டும் தான் முடியும். பெரியப்பா அதோ புள்ள சிக்கி தவிக்கான். சரிடா, அவனுக்கும் ஆசிரியெல்லாம் இருக்கத்தானே செய்யும். நீ போய் தூங்குடா. அப்பா தலையிடுதாங்கன்னா பெரிய வில்லங்கமா இருக்குமே. என்ன சப்போர்ட் பண்ணாலும் இவன் கண்டுபிடிச்சிருவான்டா. இப்போ அட்டா அவன் சிக்கி தவிக்கான்னு தெரியுதா? எப்போ அப்போ பெரிய சம்பவம் பண்ணிருக்கான் உங்களுக்கு. சத்தம் கட்ட வந்துடா.
அதான் ஒத்துக்கிட்டானே விடு. எப்போ என்னடா அப்பா? ஏய், அங்கதான்டா உங்க அம்மா இருக்கா. அப்பா பெரியப்பா ஏன்டா? அதா அப்படின்னா கிங்ஸ் என்ன பெரிய சம்பவம் பண்ண வந்திருக்கான். நம்மளை பார்க்க போயிடும். இதான் சரியான சந்தர்ப்பம். இல்ல இங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்க அவனுக்கு ரொம்ப அசதியா இருக்கான். அதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் ஸ்டேஜ் விட்டு இறங்கவே இல்லையே. டேய் ஸ்டேஜ்லயே நின்னா மட்டும் உடம்பு நிக்காமல இருக்கும். சரி அவன் போய் ரூம் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் விடு. அப்பா சப்பா இவன் வேற. பெரியப்பா தூக்கம் வந்தா போய் தூங்குடா அப்போ. அப்பா இப்ப நீ இருக்கிற அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்க. அது ஒண்ணு இல்லைனே. என்னடா இடி அடிச்ச மாதிரி சத்தம்? ஒண்ணு இல்ல பெரியப்பா. அப்பாட நல்ல நேரம் தூங்கல. தூங்கிட்டாலும் நினைச்சு பயந்து போயிருந்தேன். ஆஹா 1000 வாட்ஸ் போது தெரியுது. அது ஒண்ணு இல்ல பெரியப்பா. அதே அது இதெல்லாம் பார்க்க முடியலையே. அது இது கிங்ஸ் தானா? அப்பா சித்திரபுத்திரா. இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு மனசுல தைரியம் இல்ல. அடேங்கப்பா வீர சூரனாண்டே. என்னமா? மாமா நீயா? அதான் குடும்பமாடா. ஏன் என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்கீங்க? நீ பாக்குற வேலை அப்படி. கிங்ஸ் உனக்கு என்னடா ஆச்சுது? ஏண்டா பெரியப்பா? உன பெரியப்பாண்டுவான் சஞ்சீர் தானே. இதையும் சண்டித்தனமா சமாளிக்க வேண்டியதானே. தப்புல நீ தூங்கல. தூங்கணுமா? இன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்த முடியாது போலுக்க. இல்லண்ணே தூங்கணும்னு சொன்னால. ஆமா புள்ளன்னு தூக்கம் வரதான் செய்யும். அதுக்கு இருக்கு நீ பதறாம இருக்க முடியுமா? அண்ணே தங்குப்புல வா அப்பா தூங்க வைக்க. அண்ணே சத்தியமா சொல்லி நீ பெரிய வேலை பார்த்து சொல்லிருக்க அப்படிதானே? அது அந்த பெரியப்பா என்னடா? ஐயோ இதுக்கு மேல நாங்க இருந்தோம்னா அப்ப எங்களுக்கு மரியாதை இல்லாம போயிடும். டேய் நீங்க வா பெரியப்பா இருக்கட்டும். ஆமா ஐயா காப்பாத்துறதுக்கு நான் தேவைப்படுது இல்ல. தூங்கிடக்கூடாது. எனக்கு தூக்காரு. ஒண்ணு பத்துக்க தங்க இங்க வா. பல்லாம் குடிச்சிட்டியம்மா? இனிதானே குடிக்கணும். சத்தியமா எனக்கு என்ன கேவலப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். சமாளிக்கேண்டா. இப்பதானே சாப்பிட்டா இனிமேதான் பால் குடிப்பாலா இருக்கும். அப்படிதானே தங்க? ஆமா மாமா. பாத்தியா அப்பா இப்படி சமாளிக்க பத்தியா? மாமா தூக்கம் வருது. சரி பிள்ளைக்கு தூக்காது. நான் தூங்க வச்சுட்டு வரேன். உனக்கு என்னடா ஆச்சுது? இல்ல அவன் இன்னும் பால் குடிக்கல. பால் குடிக்காம தூங்க போறா பாருங்களேன். அதே அண்ணா உன்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும்டா. இசை வாமா பல காய்ச்சி தரேன் வா. அப்படி சொல்லக்கூடாது. வா வாருங்க நான் குடிக்க வேண்டாம். தங்கப்பிள்ள நல்ல சாப்பிட்டியமா? நீங்க தானப்பா ஊட்டி விட்டீங்க. சரி சரி அது எங்க இவ்வளவு போல சாப்பிட்ட? ஐயோ சும்மா இருந்தவனை இப்ப தீண்டி விட்டுட்ட. இப்ப நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். என்ன பண்ணு தெரியல. அவ எனக்கு நான் தூங்கிடுவேன்னு சொன்னால. சே சே இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் அவருக்கு எப்படி தூக்கம் வரும்? அப்படியே தூங்கட்டாலும் எங்க அம்மா வேற அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காவ. ஏன் வேலையை தெரிஞ்சு என் மேல அவளுக்கு நம்பிக்கை இல்லையா? அதனால அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல? எங்க அம்மாவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? அவளை பொத்தில பாதுகாக்கவ என்கிட்ட இருந்து. அது வேற ஒண்ணுலடா. ஏற்கனவே என்ன பாத்துருக்கா பத்தியா அந்த பயம். அவளுக்கும் பயம் இருக்கத்தானே செய்யும். அப்படியாப்பா? ஆமா என்ன பாத்துருக்கா அப்படின்னு பயப்பட வேண்டாம். அதான் அவனை முழுசா நம்ப மாட்டேங்க. உங்க அண்ணன் என்ன பதில் சொன்ன பத்தியா? அதான் அவ உறுதியா இருக்கா இப்போ. ஆனாலும் அண்ணன் இப்படி பண்ணிருக்க கூடாது. ஆனாலும் 35 வயசு வரைக்கும் இருந்திருக்கானே அவனை பாராட்டணும். ஏன்பா? ஆமா எனக்கு உங்க அம்மாக்கும் கல்யாணம் எத்தனை வயசுங்க? எவ்வளவு வயசுப்பா? நீயே கேஸ் பண்ண. அப்பா இப்ப எப்படிதான் இருக்கேன்? இப்ப கூட நீங்க புது மாப்பிள்ள மாதிரி தான்ப்பா இருக்கீங்க. ஆமாப்பா எங்க அப்பா உங்க அம்மா மாதிரி தான்டா. என்ன கண்காணிச்சுக்கிட்டே அலைஞ்சவனா பாத்துக்கேன். ஏன்னா எங்க அப்பாவுக்கு என் நம்பிக்கை இல்லையா? சித்திரபுத்திரனா எல்லாரும் சரி. ஆனா ஜானனை மட்டும் அமைதியா இருக்கானே அதுக்கு வாய்ப்பு இல்லையே. இந்த குடும்பத்துக்கு அப்புறம் வாய்ப்பே இல்லையே. இங்க ஜானனை எப்படி இப்படி இருக்கான்? இதெல்லாம் தெரிஞ்சு நிக்கானா தெரியாம நிக்கானா இதை கண்டுக்க கூடாதுன்னு நினைக்கானா ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இந்த ஜானனை கண்காணிக்கணுமே. சரி வா நம்ம போலாம்.
போலாமா? ஓய் கொண்டுவேன். அவங்க வீட்டுல ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். இவ என்ன ஓகேமா போக மாட்டா. இவருக்கு கோவம் வருதாங்க. அது கோவப்படுது. இவருக்கு கோவம் வராது பாருங்களேன். டேய் சொல்லிட்டு இருக்கல அத்தி நான் இங்க இருந்த பெரிய பிரச்சனையாயிரும். நான் வந்து போறது நல்லது. ஐயோக்கு கோவம் வேற வந்துட்டாங்க. பண்றது எப்படிப்பட்ட வேலை? இதுக்கு கோவம் வேற வருது. இல்ல அவன் இன்னும் பால் குடிக்காம இருக்கா, தூங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன நீ கோத்து விட்டுட்டாத நீ. இதுக்கு வேணா என்ன? ஆனா மோனி தப்பிச்சிரு. வழி இல்லாம தான் இங்க வந்து நின்றுட்டு இருந்தேன். உசு பேத்துனேன். இப்ப ஏன் மண்ணலி போட்ட? நான் மொட்டை மடிக்கு போறேன்டா தூங்குறதுக்கு. உனக்கு சரியா தூக்கம் என்ன நினைக்கிறேன். அதான் பேசிட்டு இருக்க. போ ஒரு நிமிஷம் ஏதாவது டென்ஷன் பண்ணிருக்கா? இல்ல அப்படி ஒரு பழக்கம் எனக்கு இல்ல. பாருங்க வெறும் வயிற்று தூங்க போறா. குரங்கு அப்படி தூங்கிருவியா? இப்ப எதுக்கு நீ பிள்ளை திட்டிட்டு இருக்கா? இல்லண்ணே வெறும் வயிற்று தூங்க போறா. சரி நான் போய் பாலை காய்ச்சி எடுத்துட்டு வரேன். ஆமாண்ணே கண்டிப்பா காய்ச்சி கொண்டு வந்துருனே. தங்கப்பா பாலை காய்ச்சி தரேன் குடிச்சிரு. அங்க இருக்குண்ணே நீ காய்ச்சி கொண்டுட்டு வானே. சரி தங்கப்பில வா உள்ள வா. ஐயோ அண்ணே ரொம்ப சோதிக்கானே. இசை இந்த பாரு அங்க எவ்வளவு லைட்லாம் எப்படி இருக்கு பாரு. சரி இதெல்லாம் பாத்துட்டு நில்லு நான் வரேன். எங்க போயிடாத இந்த லைட் இதெல்லாம் பாத்துட்டு நீ வந்துருவேன். என்னடி உங்களுக்கு சேட் அதிகம். அது விடுங்க சொல்லிட்டேன். விடுறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். நான் போறேன். சரி சரி வா. நான் சொன்னது அங்க போறேன். நானும் அதான் சொன்னேன். உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஆமா உனக்கு இருக்கு. அதான் ஸ்டேஜ்ல சொன்னேனே உன் மேல கிறுக்கா இருக்கேனே. நான் கூட விளையாட்டுக்கு தான் சொல்றீங்க நினைச்சேன். ஆமா விளையாட்டுக்கு சொல்லுவாங்க விளையாட்டுக்கு. இது கோவம் வர வருது. பின்னா இதுக்கப்புறம் அந்த பேச்சாட்டெல்லாம் கிடையாது. வா உடனே கட்டி பிடிச்சி வச்சிருக்கேன். அதான் ஸ்டேஜ்ல சொன்னேனே அந்த சர்ப்ரைஸ். ஆமா அதான் ஒரு மணி நேரமா ஆளே காணுமோ. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்ல. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஆமாடி சரி எதுக்கு வரலாம்னு பேசிக்கிட்டு இதை விட்ட விடி உட்காந்து பேசுவியா? அதை நிறைய பேசியாச்ச போதும். இந்த கத்தோடைக்கு நான் பயந்துருவேன். வெளியே அத்தனை நேரம் சமாளிச்சுட்டேன். ஒண்ணு சமாளிக்கிறது எனக்கு பெரிய மலையா? அவளை தலை தெரிச்சு ஓடி இருக்காங்க. ஏதோ ஒண்ணு சமாளிச்சனா இல்லையா? மீசையும் ஆளும் மூஞ்சியும் அப்படியே ரோடி போய் கடை 10 பக்கம் இருக்குது. சரி அங்க பாரு உனக்காண்டி மீசையெல்லாம் அப்படி முறிச்சுலாம் விட்டுருக்கேன். ரோடி போய் மாதிரி தெரியக்கூடாது பத்தியா? அதுக்குதான் அதான் மூஞ்சில தெரியுத. நான் போறேன். விளாடாடி. அத்தி கண்ணை சொக்கிக்கிட்டு வருதே. தூங்குனா சிரிப்பாவல. அத்தி இருக்க முடியலையே. எங்க அப்பா முடியாத வீட்டுக்கு அது போனவல. இங்க யாருமே தூங்க மாட்டேக்காவ. எனக்கு மட்டும் தூக்கமா வருதே. எப்படி என்ன தூங்கலையா? நெஞ்சில பால வார்த்தையா மாமியாரு. இதுக்குத்தான் வீட்டுக்கு ஒரு பெரிய ஆளு வேணுங்கதே. எப்பா இங்க இத பத்தி யாராவது வாயை திறந்தாவளா? அப்படிதான் பொறுப்பா கேட்கணும். ஏண்டி உனக்கு தூக்கம் வந்தாட்டி? தூக்கமா எனக்கு எப்படி வரும்?
வருது. அத்தாவ மொழிய பார்த்தாலே தெரியுத. 7 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துரும் போலுக்கு. டீ மாமியார் போட்டு வாங்குதா வட்டி. செப்பக்கா காட்டி கொடுத்துறாதீங்கக்கா. சரி டீ, இன்னைக்கு நான் காட்டி கொடுக்க மாட்டேன். எப்பவும் காட்டி கொடுக்காம இருக்க முடியாத அக்கா. எப்படியாவது சமாளிச்சிருட்டி. புருஷனை கூட சமாளிச்சிடலாம் போலுக்கு. இந்த மாமியார் மாற சமாளிக்கதான் பெரும் பாடா இருக்கும் போலுக்கு. என்னத்தை சொன்னியா? 7 மணிக்கெல்லாம் தூங்குற போலுக்கு. 7 மணிக்கு தூங்குது பொம்பளை பிள்ளைகளுக்கு அழகா? உங்க அம்மா நீ 6:30 பாய போட்டுருவேன்னு சொன்னாவ. அது எப்படி எம்மா? அது சும்மா ஹோம்ஒர்க் மறுக்க எழுதுறதுக்கு பாய விரிப்பேன், அவ்வளவுதான். தோற அத்தி அம்மைக்கு மௌனுக்கு ஏக பொத்தமா இருக்கும் போலுக்கு. என்ன மௌன பழி வாங்குறதுல என்ன பகட காய பயன்படுத்துறா போலுக்கு. ஏமா தூங்குங்கம்மா, மணி 11 மணி ஆகுதுல, தூங்குங்க. 11 மணியா? அதான் எனக்கு கண்ணை அப்படி சுத்திக்கிட்டு வந்திருக்கு. நாளா ராத்திரி 11 மணிய கடிகாரத்துல கூட பார்த்ததில்ல. இப்படி என்ன பட்ட பகல மாதிரி உட்கார வச்சுட்டாவல. சமாளிப்போம். குடும்பத்துக்குள்ள மருமகளா போகணும்னா எல்லாத்தையும் அனுசரிச்சு தானே ஆகணும். பல விஷயத்தை இழந்து தானே ஆகணும். எனக்கு தூக்கம் வந்தாட்டி. அபிக்கு எப்பவும் சிரிப்பு தான் படுக்கு. சிரிப்பு அழகி. ஐயா அப்படிலாம் இல்ல, அவளுக்கு தூக்கம் வருது. அவ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. இத மூத்த மருமக குசும்புங்கடா. அத்தி சிரிச்சுக்கிட்டே போட்டு கொடுத்துட்டாவே. என்ன தொற தூக்கம் வருது உங்களுக்கு? இல்லத்தே, இல்லவே இல்லத்தே. எப்படி தூக்கம் வரும் சொல்லுங்க. அப்படியா? ஆமாத்தே, ஆமாத்தே. தூக்கமே வர மாட்டேங்குதே. அதே எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கமா, தூக்கமே வராது. இன்னொன்னு நம்மளுக்கு பொறுப்பு அதிகம். எப்படி தூக்கம் வரும்? உனக்கு என்ன இப்ப பொறுப்பு? அண்ணனுங்க வீட்டுல முதல் வாக்கப்பட்டலுக்கு தான் பொறுப்பு, 2வது வாக்கப்பட்டலுக்கு பொறுப்பு இல்லாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கியா? அதுதான் உண்மை. அவ கரெக்டா தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லத்தே, அவ சடங்கு வீட்டுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அவ என்ன பஞ்சு மிட்டாயி ஐஸ்கிரீம் போட்டு போட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. அதானட்டி உண்மை. நீங்களும் 2வது, நானும் 2வது. எதுக்கு நமக்குள்ள காட்டி கொடுத்துட்டுன்னு கேட்க? ஐயோ அது சின்ன பிள்ளை. ஒண்ணுங்க ஏமா தூங்குங்கம்மா, நேராவது இல்ல. இல்லதே, இன்னும் கொஞ்சம் பூ இருக்குது, நான் கொத்து வச்சுட்டு வரேன். அப்படி நீங்க கொத்துட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த வீட்டுக்கு அம்சமானா அது இயலும் அபின் தான். கேட்டியலா? என்ன காட்டி கொடுத்தீலே, கேட்டியலா? உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறமா நான் உருப்படவா போறேன். இல்லைன்னா மட்டும் நீ தொட. சப்பா என்னத்தே ஏடி அவன் தொட சாப்பிட்டானா? எப்படி? ஓ சாப்பிட்டோமே. பத்திலா சாப்பிட்டோமே. நான் கேட்டது தொட சாப்பிட்டானால தான். அதே நாங்க என்ன சேர்ந்து சாப்பிட்டோமா அத சொன்னேன். எப்படி சாப்பிட்டியா? அது ஒரு 8 மணி இருக்கும். நாங்க வெளியில போய் சாப்பிட்டு வந்தோம், உங்களுக்கு தெரியாது? ஐயோ போட்டு கொடுத்துட்டா. வெளியில போய் சாப்பிட்டீங்களா? ஆமா. சப்பா அப்ப இங்க நாங்களும் சாப்பிட்டோமே. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்கேன். நீங்க மட்டும் தான் சாப்பிட்டியா? நாங்களும் ஜோடி ஜோடியா போய் சாப்பிட்டு வந்துட்டோம். ஜோடி ஜோடியா சாப்பிட்டு வந்தீங்களா? ஆமா, பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு இந்த இயலக்கா கூட வந்தாவல கொளுத்தி போட்டுட்டா. ஓ வாய் வச்சுட்டு நீ சும்மா இருக்க மாட்டே. இல்லக்கா பாருங்களேன் எப்படி சொல்லுதாவனே. டேய் தோற அப்பாடே என்ன காப்பாத்த வந்துட்டாவ. சப்பா என்ன யாரும் தூங்கலையா? எனக்கு தூக்கமா வருது. நீ தூக்கிட்டு போயிடுவாரு. என்னடி தூக்கமா வருது. நீ போய் தூங்க வேண்டியதானே? மாமியார் ஒண்ணு நிக்காவல்ல. ஏமா உங்க அப்பா கூப்பிட்டாவ? அப்பா கூப்பிட்டாவ. ஆமாம்மா, நிஜமாவே அப்பா கூப்பிட்டாங்கம்மா. அப்பா கூப்பிட்டாவ. ஆமாம்மா. உங்க அப்பா அப்பமே கூப்பிட அடிச்சு படுத்தாச்சு. உள்ள ஏத்திக்கிட்டு தான் தூங்கி இருக்கே. இல்ல இன்னைக்கு நான் இங்கதான் நிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏட்டி இன்னைக்கு நீ தூங்குன மாதிரி தான் பட்டி. எப்படி மாமியார் சாரிக்கா பத்தியல? வா மாமியார் நீனே சமாளிச்சுக்க. எத்தே என்னம்மா தூக்கமா வருதுத்தே. மருமக ஆனாலே தூக்கத்தை மறந்துடணும். அத்தே பின்ன கல்யாணம் சும்மா நினைச்சிட்டியோ? அத்தே நான் இதுக்கு எங்க அப்பா வீட்டுல இருந்திருக்கலாமே. அத்தியா தப்பான முடிவு எடுக்கிறதுக்குள்ள தூக்கிட்டு போயிடணும். ராணி ஐஸ்கிரீம் கொட்டல வா. வாங்கி கொண்டு குடியும் கத்து திம்பா. இல்ல உருகிறோம். ஏன் உருகுதே? வெயில் எப்படி அடிக்குது? என்னது? என்னமா பேசிட்டு இருக்கியா? வெயில் எப்படி அடிக்குது? உருகிறாதே. நடுச்சாம 12 மணிக்கு உனக்கு வெயில். காவில சிக்கிட்டவக்க எல்லாம் வீடிட்டி. என்ன காப்பாத்ததுக்கு யாருமே இல்லையா? ஈசேலாம் அப்பமே தப்பிச்சுட்டா தெரியுமா? தப்பிச்சா? கிங்சி மாமா தூக்கிட்டு போயிட்டாவ. கிங்சி மாமா தூக்கிட்டு போயிட்டாவலா? நீ என்னட்டி சொல்லுத? ஆத்தி இல்லத்தே எல்லாத்தையும் உளறிடுதா. வேற ஒண்ணு இல்ல, நம்மள காட்டி கொடுக்கறதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தா. ராத்திரி 12 மணிக்கு உனக்கு ஐஸ் உருகுது.
அதெல்லாம் மனசு இருந்தா ஓடிக்கிறோம். அவ ஐஸ்கிரீம் போயிட்டா. ராணி அத்தி இப்ப தப்பிச்சதான் தப்பிச்சபடி வந்துட்டேன். நீ வாமா. அவ ஏறி உட்கார்ந்துருக்க அழக பாரு. அப்படியே தூக்கிட்டு போல. ஏன் உன் பொண்ணு நடக்க மாட்டாளாங்க? சடங்கு வீட்டுல எவ்வளவு வேலை பார்த்திருக்கா, அவனுக்கு கால் வலிக்காது? யாரு உன் பொண்ணாட்டி வேலை பார்த்தா? என்ன வேலை பார்த்தா? என்னங்க இரு ராணி, எப்ப பார்த்தாலும் உன்னை இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அவ என்ன வேலை பார்த்தா தெரியுமா? என்னங்க உன் பொண்ணாட்டி வேலை பார்த்தா? என்ன இப்படி சொல்றீங்க? அவ என்ன வேலை பார்த்தா தெரியுமா? அண்ணி மத்த கூட கேட்டு பாரு. அது யாரு இவா? ஆமா, நீ என்ன வேலை பார்த்திருக்கா? டேய், இந்த சடங்கு சீடி எல்லாம் கிடைக்கும்ல? சீடி வரட்டும், அப்ப இருக்குல்ல இவனுக்கு. எப்படி? நான் ஐஸ்கிரீமும் பஞ்சு முட்டையும் வாங்கி திங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. இதுக்கப்புறம் நமக்கு எப்படி இந்த வேலை? அப்படின்னு தூக்கிட்டு போயிருங்க. இங்கதானே வரணும். வா வா, தூக்கிட்ட போற தூக்கிக்கிட்டே. ஒருத்தருக்கு பொண்ணு பிடிக்கலன்னா இப்ப அவளை கீழே இறக்காம தூக்கிக்கிட்டே சுமக்க. என்ன சாமிங்க, எனக்கு வேலை அதிகம்லாத்த. இப்பதான் கொஞ்சம் தூங்கன்ட்டு போனாவ. சரி நீனு போ. இல்லத்த, நான் சாப்பிட்டு வச்சு கொடு போ. பாலை கச்சி கொடுத்தேன் போன சொன்னோம்ல. சரிங்க ஏன் பிரேமங்க அத்தை வர சொல்ல பாத்துட்டு இருக்காவ. நாளைக்கு உட்காந்து நான் பார்க்க வேண்டியதானே? காலேஜுக்கு போனிருக்கும்ல, அதான் சடங்குக்குள்ள வர சொல்ல பாத்துட்டு இருந்தாவ. சரி நீ எவ்வளவு குதிச்சிருப்பா, போ கொஞ்சம் குறுக்காசை போ. இல்ல தூக்கமே வர மாட்டேங்குது. 8 மாசம் முடிஞ்சிட்டு அப்படிதான் இருக்கும். ஐயோ சான் பாரு ஒன்றும் சரியில்லையே. நம்ம வேலை கிடக்கு போமா. என்ன வேலை கிடக்குது? ஐயோ அத்தனை திரும்பி பார்க்கலன்னு நினைக்கிறேன். எப்ப நமக்கு அவசரத்துக்கு எந்திக்க முடியல. அத்த எனக்கு தூக்கமா வருது, என்ன போய் தூங்குதே. தூக்கம் ஆல்ரெடி இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்த. இதுக்கு மேல எந்த சரிப்பட்டு வராது. வா அத்த, வாங்க போலாம். என்ன யாரும் தூங்கலையா? விஷயம் அப்படி போகுது. தூங்கணும் ஜானி, நீ தூங்கலையா? தூக்கம் வரல. இது விழுக்குள்ள ஒரு சிக்னல் ஆச்சே. சிக்னல் கொடுத்துட்டான். ஐயோ சரி, அம்மாக்கு ஒரே தூக்கமா வருது, நான் தூங்க போறேன். ஆமாமா தூங்குங்க, பெரிய பாப்பமே தூங்கிட்டாங்க. அது இது ஜானு தானா? ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதுல அம்மா கிளம்புவோம்ப்பா. அம்மா ஏதாவது வேணுமா? என்ன பூவா கொத்திட்டு இருக்கா? ஆமா. நான் வேணா கொத்து தரட்டுமா? என்ன எதுக்கு சிரிச்சா? இல்ல பூ இருக்க தலையில பூ காணும். நைட்டு தானே, அதான். நைட்டு பூச்சதான் நல்லா இருக்கும். வச்சிருந்தேன். தம்பி மாதிரிலாம் ஒருத்தரையும் காணும். கிங்ஸின் அப்பமே தூங்கிட்டாரு. துறை இப்பதான் போனாரு. அப்புறம் பிரேம் வரவு செலவு பார்த்துட்டு இருக்காரு. அவன் கவின் மொட்டை மாலை நின்றுக்கிட்டு இருந்தா. சாம் தூங்கிட்டாரு. எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. பூச்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்க. எல்லாரும் தூங்கிச்சா? அப்புறம் அவன் சாரோனே வீட்டுக்கு போறேன்னு போனாரு. மாமா தான் கூட்டிட்டு போனாரு. திங்ஸ் பண்ணியிருந்தாரு. யாரு? பெரிய மாமா. ஓ, அப்புறம் உங்க அம்மா தங்கச்சிலாம் போயாச்சா? இல்ல, மண்டபத்துல தூங்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு தான் போவாங்க. இல்ல கேட்ட எங்கவே போட்டா. நல்லா சாப்பிட்டாங்கல்ல? சாப்பிட்டாங்க. தங்கச்சிக்கு நகரட்லாம் போட்டல? இசை கொண்டு கொடுத்தாங்க. சரி. உங்களுக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு எடுத்துட்டு வரட்டா? இல்ல சாப்பிட்டேன். இசைக்கு பால் காய்ச்சி கொடுத்தேன், அப்படியே குடிச்சிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டியான்னு கேட்டேன். சாப்பிட்டேங்க. சரி, பேடா இருக்கும், போய் தூங்க. இல்ல, மேல ஒரு ரூம் இருக்கு. இல்ல மேல ரூம் இருக்கு, போய் தூங்க.
இருக்கியான்னு கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்காரு. எனக்காக தண்டி தூங்காம இருந்த? ஆமா, எப்படியும் தூங்காம இருக்கணும், அதான் முயற்சி பண்ணி பார்த்தேன். அது சும்மா சொன்னே. உனக்கு எப்போ தூக்கம் அதோ அப்போ தூங்கிடு. அப்புறம் நீங்க திட்டுவீங்கல்ல. சும்மா சொன்னேன்டி, அதுல தூக்கத்தெல்லாம் கெடுக்க கூடாது. உனக்கு 7 மணிக்கு தூக்கம் வந்தா தூங்கிடு, சரியா? வேண்டாம். வேண்டாம். உங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன் பழக்கத்துல நீ மாத்திக்க வேண்டாம். அதுக்கு இல்ல, பிடிச்சவங்களுக்காக சில பழக்கத்தை மாத்திக்கலாம், தப்பு இல்ல. எங்கப்பா போங்க போங்க. நான் சும்மா தான் சொன்னேன், பிடிச்சவங்களுக்காக சில விஷயத்த மாத்திக்கலாம். நீங்க மாத்திக்கல, நான் எப்படி மாத்திக்கிட்டேன்? உங்களையே மாத்திக்கிட்டீங்களே. அது என்னமோ உண்மைதான். எங்க பாரு, நான் சில விஷயத்த சொல்லுவேன், நீ புரிஞ்சு நடந்துக்கணும். என்ன? நான் இப்போ ஃபங்க்ஷன் அதனாலதான் இப்படிலாம் இருக்கேன். எங்க பாரு, சில நேரம் நானும் முரட்டுத்தனமா தான் இருப்பேன். அதான் எங்க அம்மா அப்பப்போ பயப்படுறாங்க, புரியுதா? நான் சரியான முரட்டு பையன், அது எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். அதான் ஒரு பொண்ணு வாழ்க்கை நாசமா இருக்கக்கூடாதுன்னு அவங்க பயப்படுறாங்க. ஆனா நான் உனக்காக எல்லாத்தையும் மாத்திக்க முயற்சி பண்ணினேன், கொஞ்சம் மாத்திக்கவும் செஞ்சுட்டேன். ஆனா சில நேரத்துல பிடிச்சவங்களுக்காக மாறது தப்பு இல்லையே, எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. இல்லடி, நீ இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது இல்லைல்ல, அதான் சொல்றேன். பரவாயில்ல, பார்த்த பழகிக்கிறது. அநேகமா உன் முன்னாடி எதுவும் பண்ணிக்க மாட்டேன். இருந்தாலும் அதே மாரி ஏதாவது நடந்துட்டுனா இவ்வளவு அப்செட் ஆயிடாது என்ன? நீ அப்செட் ஆனா நான் தாங்கிக்கிட மாட்டேன். இது போதாதா? பரவாயில்லங்க. ஆனா ஒண்ணுடி, எங்க வீட்டுல எல்லா மனசையும் இடம் பிடிச்சிட்டேன். அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பெரியண்ணே கூட சொன்னான், நம்ம வீட்டுக்கு வரதுலாம் ஈஸி மாதிரியே இருக்குன்னு. அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உன்ன மாதிரி பிள்ளைங்க இந்த வீட்டுல இருந்தாதான் நாங்களா இருக்க முடியும். ஏன்னா நாங்க அப்படிதான். அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க பாரு, கணத்து கொண்டும் உன்னடி மாத்திக்க வேண்டாம். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா உங்ககிட்ட விளையாண்டு பாக்காங்க. அதான் தெரியுமே, அவங்க எனக்கு முத்தமெல்லாம் கொடுத்தாங்களே. ஆமா, பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு இருந்தேன், மல்ல தூக்கி முத்தம் கொடுத்தாங்க. ஐயோ செல்லும், என்ன தூக்குங்க. வாடிய செல்லம். எனக்கு உங்க குடும்பத்தை இப்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமா, அதான் உங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணதுல என் தூக்கம் ஒண்ணு. நான் சத்தியமா சொல்றேன், இனி உங்களுக்காக ராத்திரி முழுக்க நானும் காத்துக்கிட்டு இருப்பேன். என்னடி சொல்ற? ஆமா, இல்ல எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா? ஆமா, எங்க அப்பா எங்க அம்மா எந்த ஃபங்க்ஷனுக்கும் போனதெல்லாம் இல்ல. ஆனா இங்க எங்க அம்மாவும் எங்க அப்பாவையும் நீங்க எல்லாரும் எப்படி நடத்துனீங்க? ஃபேமிலி போட்டோல கூட எங்க அப்பா நிக்காரு. இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? எந்த பொண்ணு கட்டி கொடுத்த வெட்டியாவது ஃபேமிலி போட்டோல அம்மா அப்பா இருப்பாங்கன்னு பாருங்க, இருக்க மாட்டாங்க. ஆனா என் வீட்டுல இருக்கும். அது எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். உங்க அம்மாவை பாராட்டியே ஆகணும். என்னதான் என்கிட்ட பாசமா இருந்தாலும் ஒரு வாட்டி மூஞ்சி தூக்கி இருந்தா என் மனசு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா உங்க அம்மா அப்படி இல்ல. இங்க வாங்க சம்மந்தி, இங்க வந்து நில்லுங்க, வாங்க என் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பக்கத்துல வச்சுக்கிட்டு போட்டோ எடுத்தாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா? அதான் இந்த குடும்பத்துக்காக நானும் மாறலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களாவே இருங்க, உங்களுக்கு தோணுதை பண்ணுங்க. நீங்க தானே நான் முடிவு பண்ணிட்டேன். இனி நீங்க எப்படி இருந்தா எனக்கு என்ன? நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தானே நீங்க ஏத்துக்கிட்டீங்க. அப்ப நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. நீ என்னடி இவ்வளவு விவரமா பேசுற? உன்ன போய் நான் சின்ன பிள்ளை நினைச்சிட்டேனே. இது போதும்டி எனக்கு. இதுக்கு மேல எனக்கு இந்த உலகத்தை என்னடி வேணும்? இப்ப எனக்கு தூக்கம் வருது, போலாமா? ஆனா தூக்கத்துல கை கால்லாம் போடுவேனே. ஒட்டுமொத்தமா அதாண்டி வேணும். சரி வாங்க தூங்கலாமா? இரு, ஒரு ரூம் இருந்துச்சு, அதை கிங்ஸ் எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். இரு, வேற ரூம் இருக்கான்னு பாப்போம், வா. சும்மா ஹால்ல படுப்போமே. இல்ல, அபியனியோட தங்கச்சி அம்மா எல்லாம் படுத்திருந்தாங்க. அங்க நான் வந்து படுத்தா நல்லா இருக்காது இல்ல? எனக்கும் தூக்கம் வருது, காலையில டியூட்டிக்கு வேற போகணும்ல. சரி, அப்ப எங்க தூங்க? மேல மொட்டை மாடி இருக்குது, கவி மட்டும் தான் போனான். அவன் ரீச்சல் இல்ல, அவ அப்பவே தூங்கிட்டா. அவனை கீழே அனுப்பிட்டு நம்ம மேல படுத்துக்கலாம். அப்பா, எனக்கு முதல்ல தூங்கணும், சீக்கிரம் வாங்க. சரி வா, தூங்கலாம். இதுக்கு மேல என்ன வேணும் நமக்கு? நன்றி விசுவாசத்தோட இருக்க பத்தியில அந்த புள்ள, நான் கூட சின்ன பிள்ளை நினைச்சேன் பத்துக்கங்க. நம்மோட்ட பயிலும் மாறி இருக்கான்வல்ல, எவ்வளவு மாறி இருக்கான் பத்தியலா? அந்த புள்ள சொன்னிச்சு பத்தியலா, உங்களுக்காக நான் மாறிக்கிடுதேனே. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? அவன் நன்றி விசுவாசத்தோட இருக்கா பத்தியலா? நான் அது சாதாரணமா தான் சொன்னேன். அந்த புள்ள அதை உன்னிப்பா கவனிச்சிருக்க பாருங்களேன். நான் தான் சொன்னேனே, கண்ணை மூடிட்டு இந்த புள்ளைய கட்டி வைக்கலான்னு. துறைக்கு ஏத்த புள்ள, அவன் முரட்டு புத்திக்கு சமாளிச்சிருவான். தைரியமா கல்யாணத்தை பண்ணி வைப்போம்.
முரட்டு பையன் மாறுவான், சத்தியமா மாறுவான். வேணாலும் பாருங்களேன். இப்ப கொஞ்ச நாளாவே அவன் கோபப்படல பத்தியலா. அது சடங்குமா அலைஞ்சிட்டு அடக்கானே, அதனால அப்படி இருக்கானே என்னமோ. இருந்தாலும் அவன் புத்தி கொஞ்சம் மாறதா செய்யும். இல்ல இவன் மாத்திருவா. அவன் பொம்பளை விளையாட்டு பார்க்க மாட்டேன், தூக்கி சமந்து தலைதான். இதே ஒரு பெரிய மாற்றம் தானே. எப்பா எப்படியோ இவனுக்குன்னு ஒருத்தி வந்துட்டா. சார் ஒன்னு நினைச்சாதான் வேதனையா இருக்குது. என்னத்த சொல்ல. அவனுக்குன்னு ஒருத்தி பிறக்காமலாம் போயிருவா. இன்னுமா பிறக்காம இருக்கா? அதெல்லாம் பிறந்திருப்பா. அது சரி, கிங்ஸ் எங்க? ஈஸியா தூக்கிட்டு போயிருக்கான். பார்த்துக்க வேண்டத வேலை பார்த்துருவானு பயமா இருக்கு. சே, அந்த அளவுக்கு பக்கம் இல்லாத பையெல்லாம் கிடையாது. இல்ல அவன் 2-3 நாளா ஒரு மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தான். என்ன சொல்றிய? அவனுக்கு மூஞ்சி மோர 2 நாளா சரியில்லாம தான் இருந்தது. அத்தி வேண்டத வேலை பார்த்துருவானா? அவன் அப்பா சத்தம் போட்டாவ. ஐயோ ஐயோ, முரட்டு பயலா இருந்திருக்கான்.